Hey all, I am Veena here. Actually, a law student is not limited within the box. ஒரு law student அப்படின்னா இது மட்டும் தான் தெரியும், இது பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுவும் ஸ்பெஷலி 5 years law student-ஆ இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மெடிக்கல் லாவா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் லா, லேபர் லா, ஸோ இந்த மாதிரி எல்லா லாவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதை பத்தி அவங்கள பேச சொன்னாலும் அதை பத்தின வியூ வந்து அவங்களால அங்கே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு அட்வான்டேஜ் என்ன 5 years law கோர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, in these 5 years a law student can figure out his area of interest and can acquire skills according to it. இந்த 5 years law degree course படிச்சாங்க அப்படின்னா அந்த 5 yearsல அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கெரியரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அட்வொகேட்ஸாக இருப்போம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அட்வொகேட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலியில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அட்வொகேட்டாக இருப்போம். அதாவது நமக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் வந்து அட்வொகேட்டாக இருக்க மாட்டாங்க, ஒரு லீகல் பேக்ரவுண்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் அட் தி ரைட் பிளேஸ். நம்மளோட கேரியர் ஆப்ஷன் அதுக்கப்புறம் லா முடிச்சுட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் LLB என்னென்னலாம் படிக்கலாம், என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜாப்க்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் இன்சைட் டு த வீடியோ, ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் பட்டன் டு கெட் நோட்டிஃபைட். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக மறக்காம ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்னென்னலாம் படிக்கிறோம், அதாவது என்னென்ன எக்ஸாம்க்கு என்னென்ன சிலபஸ், என்னென்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் லா கிளர்க் கம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி அ கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஜாப், அதாவது பெர்மனெண்டான ஜாப் கிடையாது, இது ஒரு டெம்பரவரி ஜாப் தான். பட் நமக்கு வந்து ஒரு ஜுடிஷியரி லிட்டிகேஷன் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கும், இது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு ஒரு குட் எக்ஸ்போஷர் கிடைக்கும் வித் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ நமக்கு ஸ்டைஃபண்ட் வந்து நியர்லி பெர் மந்த் வந்து 65K வருது. ஸோ இது வந்து நம்ம நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லா கிராஜுவேட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது 18 to 27 இயர்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னா எந்த மாதிரி நாலேஜ் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். ஆக்சுவலி இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, லைக் இ-கோர்ட் சர்வீசஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாமே என்னென்ன கேஸ் வந்து நம்மளோட கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத கூட இப்போ நம்ம ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அந்த கோர்ட்ல இருக்க கிளர்க் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, எந்த கேஸ் வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நெட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா நிறைய லா வெப்சைட்ஸ் இருக்கு, லெக்ஸஸ் நெக்ஸஸா இருக்கட்டும், இல்லை இந்தியன் கனூன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜபிள் பர்சன் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி எடுக்க முடியும், டிசைரபிள் இன்ஃபர்மேஷன்ஸை ரீட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி he or she should not be a practicing advocate, அதாவது பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்டா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிளாட் PG and PSU பிளேஸ்மெண்ட். கிளாட் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இது வந்து யூஜிக்கு நிறைய பேர் எழுதுவாங்க. இது எழுதி குவாலிஃபை ஆகிட்டாங்க, அதாவது நல்ல ரேங்க் கிடைச்சது அப்படின்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க கிளாட் யூஜிக்கு. சேம் லைக் கிளாட் PG அப்படின்னா LLM படிக்கிறதுக்கு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில அப்ளை பண்றது தான் கிளாட் PG அப்படின்னு சொல்றோம். இந்த PSU பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். PSU அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ ONGC, IOCL இந்த மாதிரி நிறைய பில், இந்த மாதிரி நிறைய PSUஸ்க்கு வந்து லீகல் ஆஃபீஸர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா நீங்க கிளாட் PGக்கு அப்ளை பண்றப்போவே இந்த PSU பிளேஸ்மெண்ட்டுக்குமே அப்ளை பண்ணிடணும். சேம் ஃபார்ம் தான். சில PSUஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு ஹை கட் ஆஃப் தேவைப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிளாட் PGக்கு வந்து எப்படி எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிளாட் PGக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா யூஜில உங்களுக்கு 55% வந்து கட் ஆஃப் இருக்கணும். இதே சம் ரெப்யூட்டட் PSUஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 60% சில இதுக்கு மட்டும் தான் கேட்பாங்க, பெரிய பெரிய PSUஸ்க்கு மட்டும். நெக்ஸ்ட் நீங்க 60% எடுத்தும் வந்து உங்களுக்கு ரேங்க் கிளாட் எக்ஸாம் எழுதி உங்களோட ரேங்க் எவ்வளோ வரும், எவ்வளோ இருந்தா கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்போ 2021, 22ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. ஸோ யூ வில் கெட் சம் ஐடியா. So its cut-off marks varies every year. If you ranked good, you will be selected for next round, that is personal interview and group discussion. இதுதான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டா இருக்கும். இப்போ கிளாட் PG எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். There are 2 sections in கிளாட் PG எக்ஸாம். செக்ஷன் 1ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் வில் ஹேவ் 1 மார்க். ஓகேவா? இங்க ஒரு கொஸ்டின் கரெக்ட்னா 1 மார்க் கிடைக்கும். பட் இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வில் பி ரெடியூஸ்ட்.
இது இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் a full of descriptive questions. descriptiveனா that means essay writing தான் ஃபுல்லாமே இருக்கும். இதுல என்னென்ன மாதிரி essay writing questions கேட்பாங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்துன்னு பார்க்கும்போது கான்ஸ்டிடியூஷனல் லா, ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், ஃபேமிலி லா, அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் லா, லேபர் லா. ஸோ இந்த மாதிரி லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேட்பாங்க. Next one is the AIB exam. AIB exam அப்படின்னா ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த எக்ஸாம்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சு குவாலிஃபை ஆனாதான் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் நான் ஃபியூச்சரில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எழுதாமே விடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்கள் இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகியிருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிலிட்டியாகவே வச்சுருக்காங்க. ஸோ பெட்டர் டோன்ட் மிஸ் திஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 years LLB ஆர் 5 years LLB முடிச்சிருக்கணும். தேர்ட் திங் யூ ஷுட் பி என்ரோல் பண்ணிருக்கணும் லா முடிச்சுட்டு. நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த எக்ஸாமுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு திங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேர் இஸ் நோ மேக்ஸிமம் லிமிட்ஸ். நீங்க எத்தனை டைம்னாலும் எழுதிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஓகேவா, இந்த எக்ஸாம் டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 கொஸ்டின்ஸ்மே MCQ தான். அதாவது 100 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க். ஓகேவா, இந்த எக்ஸாம் வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டோட்டலி 11 லாங்குவேஜஸ்ல இந்த கொஸ்டின் இருக்கும். இந்த எக்ஸாமோட பாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 40% எடுத்தாலே பாஸ். இதே இது நீங்க சப்போஸ் SC or ST கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35% எடுத்தாலே நீங்க குவாலிஃபைட். நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பேங்கிங் அண்ட் கமர்ஷியல் லாஸ், அதாவது நீங்க பேங்க்ல தான் வேலை பார்க்கணும் அப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னா இந்த IBPS எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணுங்க. IBPS அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்ற எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் எழுதுறது வந்து எப்படி, இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல தான் ஜாப்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டேட் பேங்க்ஸ் மட்டும் எக்ஸெப்ஷன்ல வந்துடும். ஓகேவா, இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த எக்ஸாம் எப்படி அப்படின்னா நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ ஒன்ஸ் a year தான் நடக்குது இந்த எக்ஸாமினேஷன். ஏஜ் லிமிட் என்னன்னு பார்க்கும்போது 20 to 40ல இருக்கலாம். நீங்க கண்டிப்பா LLB முடிச்சிருக்கணும், முடிச்சுட்டு கண்டிப்பா என்ரோலும் பண்ணிருக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த எக்ஸாம் நிறைய லெவல்ஸ் போஸ்டிங் இருக்கு. அதாவது PO ஆஃபீஸர், அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் சேம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா அதோடைய போஸ்ட் வேரி ஆகுறதுனால இந்த எக்ஸாம் மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் qualifying round like a general English, aptitude, logical reasoning இந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன மெயின்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் தான். கமர்ஷியல் லா, பேங்கிங் லா, கம்பெனி லா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதுக்கப்புறம் SEBI, RBI ஆக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாமே லா ரிலேட்டட் திங்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ரெண்டுலையும் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி இன்டர்வியூ. இப்போ சொல்ல போற எக்ஸாம் எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒன்னா தான் இருக்கும். எல்லாருமே கெஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன எக்ஸாம்னா UPSC எக்ஸாமினேஷன். ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா லா முடிச்சோடனே நான் ட்ரை பண்ண போறது அப்படின்னு சொல்றது என்ன எக்ஸாம்னா மோஸ்ட்லி UPSC தான் சொல்லுவாங்க. UPSC எக்ஸாமுக்காக ஒரு அட்வான்டேஜ் லா ஸ்டூடெண்ட்க்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் அவங்களோட LLB டைம்ஸ்ல நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒன்று தான் அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா ஃபீல்டு பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வியூஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல வீடியோல பார்த்த மாதிரி. ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ நம்ம UPSC எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 2 பேப்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது அது 200 மார்க்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபுல்லாமே வந்து CSAT அப்படின்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுவும் 200 மார்க்ஸ். ஸோ பேப்பர் 1 200 மார்க், பேப்பர் 2 200 மார்க் தான். இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பர் 1ல எவ்வளோ நீங்க மார்க்ஸ் வாங்குறீங்களோ அதை வச்சுதான் நீங்க மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆறீங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்லுவாங்க. பேப்பர் 1 மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ பேப்பர் 1ல 50 to 60% இருக்கணும் மேக்ஸிமம். ஓகேவா, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து 50 to 60% இருந்தால் தான் நீங்க மெயின்ஸ்க்கு போவீங்க. மெயின்ஸ்ல என்னன்னு பார்க்கும்போது மெயின்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். இந்த மெயின்ஸ்க்கு போறதுக்கு அதுக்கப்புறம் 7 பேப்பர்ஸ் நீங்க எழுதுற 7 பேப்பர்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எழுதுற அந்த 2 பேப்பர்ஸ் வந்து ரெண்டுமே குவாலிஃபைங் பேப்பர்ஸ் தான். இந்த 2 குவாலிஃபைங் பேப்பர்ஸ்லையும் 25% எடுத்திருக்கணும். அந்த டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 7 பேப்பர்ஸ் வந்து 1750 மார்க்ஸ். குவாலிஃபைங் பேப்பர்ல வந்து 25% நீங்க எடுத்திருக்கணும். ஒன்ஸ் யூ கெட் குவாலிஃபைட், அதாவது நீங்க குவாலிஃபைட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு எவ்வளவு மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 275 மார்க்ஸ் ஃபார் தி இன்டர்வியூ. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார், BDO. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம் எழுதி போய்க்கலாம். இதுக்கும் வந்து லா முடிச்சிருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும்.
நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம் என்னன்னா ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல். இது வந்து ரொம்ப பெரிய ஜாப் தான். இது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால என்னமோ அதோடைய வேகன்சி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வேகன்சியும் கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த எக்ஸாம் வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஜாப் வந்து இந்தியன் ஆர்மில ஜட்ஜாவோ இல்ல அட்வொகேட்டாவோ இருக்கிறதுக்காக எழுதி குவாலிஃபை ஆனாதான் அந்த ஜாப்க்கு போக முடியும். ஓகே, இந்த எக்ஸாமுக்கு என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா கண்டிப்பா நீங்க லா கிராஜுவேட்டா இருக்கணும். அதாவது 3 இயர்ஸா இருக்கலாம் இல்ல 5 இயர்ஸா இருக்கலாம். உங்களோட பெர்சன்டேஜ் வந்து 55% இருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாமை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கிடையாது, ஷார்ட் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பா ரொம்ப ஷார்ட்டான டைம் தான். மிச்ச ஜாப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாப் வந்து மினிமம் 10 இயர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து நம்மளால 5 இயர்ஸ் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எல்லாரும் ஓகே அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நம்மளோட ஜாபை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு போறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத இப்ப பார்த்தோம். நெக்ஸ்ட் எப்படி போறது, அந்த பேட்டர்ன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா எதுவுமே கிடையாது, அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஓகேவா, அவங்க தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி அவங்க எந்த பேசிஸ்ல ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கூட நம்மளால கேட்க முடியாது. அவங்க ரீசன்ஸும் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்டேஜா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ், நம்மளோட பர்சனாலிட்டி இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டேஜ் 1. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 என்னன்னு பார்க்கும்போது மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கும்போது மேலா இருந்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இது சப்போஸ் இஃப் யூ ஆர் அ ஃபீமேல் உங்களுடைய ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த மெடிக்கல் டெஸ்ட்லயும் நீங்க குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா சென்னையில 49 வீக்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங் வந்து நீங்க இந்தியன் ஆர்மில கமிஷன்ட் ஆஃபீஸரா ஜாயின் பண்ணுவீங்க. ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா லெப்டினன்டா இருக்கணும். செகண்ட் வந்து உங்களுக்கு கேப்டனா இருப்பீங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து மேஜர். ஸோ இந்த மாதிரி உங்களோட லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரலோட எக்ஸாம் பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஐ லீகல் ஆஃபீஸர். ஆர்பிஐ அப்படின்னா தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுல நம்ம ஜாப்க்கு போனோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வர டிஃப்ரெண்ட் லீகல் இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பேங்க் ரிலேட்டடான ஜாப் போகணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த எக்ஸாமுக்கு போறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் வந்து 21 to 32 இயர்ஸ் இருக்கணும். சப்போஸ் நீங்க எல்எல்எம் இல்ல பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 3 to 5 இயர்ஸ் வந்து ஏஜ்ல ரிலாக்ஸேஷனும் தர்றாங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட யூஜி, தட் மீன்ஸ் எல்எல்பில உங்களுடைய பெர்சன்டேஜ் 50% இருக்கணும். இதே நீங்க ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 45% இஸ் எனஃப். நீங்க இதே 60%, 65 லைக் தட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்துக்கும் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க அப்படின்னா நீங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுல அப்படின்னா அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல லீகல் கன்சல்டன்டா, இல்ல லா ஃபார்ம்ல, இல்ல ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில ஃபுல் டைம் ஒர்க்கர். அதாவது ஃபுல் டைம் ஒர்க்கர்னா தட் மீன்ஸ் ஃபுல் டைமா லெக்சரா டீச்சரா நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். டோட்டலா 250 மார்க்ஸ். ஓகேவா, 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஜெனரல் நாலேஜ் ஆஃப் லா, செகண்ட் பேப்பர் வந்து இங்கிலீஷ். ஜிகே ஆஃப் லால வந்து ஃபர்ஸ்ட் 30 மார்க்ஸ் ஃபுல்லா எம்சிக்யூ கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற 120 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் அபவுட் லா. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்கிரிப்டிவ் தான். இது வந்து 100 மார்க்ஸ். டோட்டலா 250 மார்க்ஸ்க்கு வந்து எழுதுறாங்க. இல்லலாம் அப்படின்னா என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டடானது, கம்பெனி லா, டாக்ஸேஷன் லா, ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாமே இதுல இருக்கும். நீங்க வந்து பெட்டர் எல்லாத்தையுமே படிக்கிறது தான். ஏன்னா இதுக்கு வந்து இதுதான் சிலபஸ் அப்படிங்கறது அவங்க சொல்லவே கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கும்போது செபிஸ் லீகல் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடான போஸ்ட் தான் இருக்கு. தட் மீன்ஸ் ரிசர்வ்ட் அன்ரிசர்வ்ட் ரெண்டுமே சேர்த்து 30 to 35 போஸ்ட் தான் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகேவா, இல்ல கால் ஃபார் பண்றதுன்றதை விட டோட்டலாவே 30 to 35 போஸ்ட் தான் இருக்கு. ஸோ வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி தான் இருக்கு. உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 30க்கு மேல இருக்கக்கூடாது, 30க்கு கீழே தான் இருக்கணும், பிலோ 30 இயர்ஸ் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் டோட்டலா 3 ஃபேஸஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு 2 பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து நார்மலா அதாவது எப்படி ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்கு. இது செகண்ட் செக்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லா ரிலேட்டட் ஆனது இருக்கு. லா ரிலேட்டட்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லா, செபி ஆக்ட், கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து செகண்ட் செக்ஷன்ல கேட்குறாங்க. இது செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபுல்லா டெஸ்கிரிப்டிவான டைப் தான் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்க்கும்போது ஃபுல்லா லா, அதாவது நீ புதுசா வந்த லெஜிஸ்லேஷன் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் 2ல செக்ஷன் 2ல கேட்குறாங்க. இந்த ரெண்டுலையுமே நீங்க குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் 3. ஃபேஸ் 3 வந்து ஃபுல் ஆஃப் இன்டர்வியூ தான். ஓகே, இந்த 3லையும் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா செபியோட லீகல் ஆஃபீஸரா நீங்க ஜாயின் பண்ணிடலாம். I hope you have learned something new in this video. Do like, share, subscribe my channel and don't forget to click the bell button to get notified. Thanks for watching.